தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரும் சமூக பார்வையாளரும் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி ஏற்கனவே ஓட்சோரி விஷயத்தில் நிறைய ஆதாரங்களை எடுத்து காட்டியிருந்தார். இப்போ கர்நாடகத்தில் அந்த ஆலந்து தொகுதியில் இந்த வாக்காளர்களை நீக்கிறதுக்காகவே தொழிற்சாலை மாதிரி செயல்பட்டு இருந்தது தகவல்லாம் வெளியாச்சு. அதில் ஒரு வாக்காளரை நீக்கிறதுக்கு 80 ரூபாய் வீதம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டதாக இப்போ புதிய தரவுகள் கண்டுபிடிப்புகள் எஸ்ஐடி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது தோழர்? இது பாஜகவோட மாடஸ் ஆப்பரண்டி. 2002 குஜராத் கலவரத்தின் போது கையில் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அவர்கள் எந்த வீட்டை அடிக்கணும் அப்படிங்கிறத தேடினாங்கன்னு ஒரு செய்தி உண்டு. அரசு ஆவணங்களோட. அதாவது ஒரு வீட்டில் முஸ்லீம் ஹிந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த ஹிந்துவை விட்டுட்டு முஸ்லீம் அடித்த வரைக்கும் எந்த வீட்டில் யார் யார் இருக்காங்கங்கிற டாக்குமெண்ட்டோடு தான் செஞ்சாங்க. தரவுகளை பயன்படுத்துறது, அதை மேனிப்புலேட் பண்ணுறதுல அவர்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா, இப்போ நம்மை பற்றிய எல்லா தரவுகளும் அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே. எல்லா தரவுகளையும் அவங்க எடுக்கவும் முடியும். இப்போ ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் ஒன்று வாங்கினாங்களே இஸ்ரேல்லேருந்து, பெகாசஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர். இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்டை எல்லா இடத்துலையும் எடுத்துடலாம். இல்லை மற்ற தரவுகள் எதை நிறைய பாவிக்கிறாங்க, எது நிறைய மக்களோட விருப்பம் என்ன, அவங்க எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கங்கிற செய்தியை ஜியோ அந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து எடுத்துடலாம். அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது. அதை சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ எல்லா ரூட்டும் கிளியர் அவங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், ராகுல் காந்தி என்ன பேசுகிறாருன்னு தெரியணும்னு சொன்னால் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி அவர் ஃபோனில் ஒரு பெகாசஸை விட்டோன்னா போதும். அந்த மாதிரி டேட்டா தான் அவர்களோட முக்கியமான ஆயுதம். இப்போது அதை வேறு வேலை இல்லைல்ல. இப்போ நீங்கள் நம்ம ஒரு மாதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் என்னென்னலாம் பேசியிருப்போம். எஸ்ஐஆரை பேசுகிறோம், வேலைவாய்ப்பை பேசுகிறோம், ட்ரம்ப்பை பேசுகிறோம், அல்லது இங்கே ஜென்சி மைண்ட் செட்டில் இருக்கிற பிரச்சனையே பேசுகிறோம். இந்த மாதிரி 1000 விஷயம் பேசுகிறோம். அவங்களுக்கு எலெக்ஷனு இவ்வளவு தான் வேலையே, அதுதான். ஸோ அதனால் இவர்கள் இல்லை, முழுக்க அவங்களுடைய இலக்கு, அவங்களுடைய பார்வை எல்லாமே அதுதான். ஆமாம். இப்போ ஷூ செய்கிற கம்பெனியில் பொழுது போனால் ஷூவை மட்டுமே செய்கிறாங்கிற மாதிரி எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்கிறதுக்குன்னு பெரிய நெட்வொர்க் அவங்கக்கிட்ட இருக்குது. கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான பணம் அவர்கள்ட்ட இருக்குது. டிமானிட்டைசேஷன் அது ஒரு முட்டாள்தனம்ங்கிற மாதிரி தான் பலர் புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியில் தெரிஞ்சது என்ன? அது அவர்கள் தங்களுடைய செல்வத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு இருந்துச்சு. பல்வேறு செய்திகள் எல்லாத்தையும் சட்டபூர்வமாகவே காலி பண்ணாங்க, பேசவே முடியாத அளவுக்கு. நம்ம அதை ரொம்பவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம் அவர்களுடைய நடவடிக்கைகளை. இதுவும் அப்படி தான். இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் 6000 சொச்சம் வழக்கு, அலன் தொகுதி, ஒரு பிரச்சனை, அந்த பெரிய மகாதேவபுராவில் ஒரு சிக்கல் சொன்னாங்க. அவர் ராகுல் காந்தி அதாவது டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆவணங்களை கொடுத்து இவர்கள் 6 மாதம் ஒரு டீமை வச்சு ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் செக் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்கிறாங்க. ஒருத்தருக்கு பல்வேறு ஓட்டு இருக்குது, ஒரே இடத்துல கும்பலாக ஆட்கள் இருக்கிறது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலான மோசடி ஒரு தொகுதியில் மட்டும் நடந்துருந்துச்சு. அப்படி செஞ்சுதான் கரெக்டாக அந்த 1 லட்சம் வாக்கு கூடுதலாக ஜெயிச்சிருக்காங்க. இது அங்கே நடந்தது. இந்த தொகுதியில் ஒரு 6080 நினைக்கிறேன், 6018 6000 ஓட்டு ஒரு கால் சென்டர்லேருந்து இந்த வாக்குகளை நீக்குவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. பட் வாக்கு நீக்கப்படலைன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. நாங்கள் 2023 எஃப்ஐஆர் போட்டோமே அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். என்ன பண்ண ஆக்ஷன் என்ன பண்ண தெரியாது, போட்டுட்டோம். 6000 பேரை நீக்கிறதுக்கு ஒரு 4.5 லட்சத்துக்கு மேலே பணம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் ஃபாரின் போயிட்டா, மீதி பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதில் என்ன இது யார் டார்கெட் ஆகியிருக்காங்கன்னு சொன்னால் தலித்துகள், சிறுபான்மையோர். எல்லா இடத்துலையும் இதுதான் உத்தரவாதமாக இவர்கள் காங்கிரஸுக்கு போவாங்க. இது மட்டும் இல்லை, நாம் இந்த மாதிரி டிஜிட்டலாக சாஃப்ட்வேரை வச்சு கம்பெனி வச்சு வாக்காளர்களை நீக்கிறதுன்றது ஒன்று பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு முன்பு நடந்த தேர்தல்களில் கர்நாடகா, நான் அங்கே அந்த பக்கம் இருந்தேன்றதுனால அங்கே ஒரு டெக்னிக்கை லோக்கலில் இருக்க ஒருத்தர் சொன்னார். என்னென்னா
கிராமங்களுக்கு போகிறது, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுற கிராமங்கள் அந்த அந்த ஆட்கள்கிட்ட போகிறது. வேறு ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா 2000 ரூபா பணம். ஒரு பஸ்ஸு வந்து நிற்கும், 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நிற்கும். மக்கள் அதில் ஏறிடணும், டூர் கூப்பிட்டு போவாங்க. சரி, முத நாள் டூர் கூப்பிட்டு போவாங்க, ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும். மறுநாள் கரெக்டாக 5 மணிக்கு ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாத அளவுக்கு கரெக்டாக 5 மணிக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க. டூர் கையில் காசு கொடுத்தா தானே ஐயோ காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணணுமான்னு உங்களுக்கு தோணும். ஒரு சாதாரண மனிதனுக்கு நான் எலெக்ஷனை விட்டு தரணுமான்னு தோணும். இது எனக்கு காதுக்கு வந்தது இல்லை. இது வந்து எப்படி அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய நேரம், இன்னைக்கு எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், முத நாள் நேற்று நாளைக்கு எலெக்ஷன் வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு உங்கள் ஊரில் வந்து ஒரு டூர் பஸ்ஸை வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ ஊர் சைஸுக்கு தகுந்து நீங்கள் ஏறிக்க வேண்டியதான். ஏறி உட்காந்துட்டு போனீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் சுற்றி காட்டுவாங்க. கர்நாடகாவில் அந்த கோயிலை பார்க்க வெறி வந்து அதிகம், கோயில் ரொம்ப கம்மி, தேவஸ்தானாவே இல்லை இங்கே அப்படின்னு புலம்புற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஊரை சுற்றி காட்டுவாங்க. எலெக்ஷன் 6 மணிக்கு முடியுதுன்னா 5 மணிக்கு அந்த ஊரில் கையில் காசு கொடுத்துருவாங்க. நீங்கள் பஸ் ஏறி திரும்ப வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். காங்கிரஸுக்கு போக வேண்டிய ஓட்டை தடுத்து நிறுத்தலாம். இது காதுக்கு வந்தது. நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா அங்கே வேற ஒரு இது செய்வாங்க. அப்போ அப்படி பண்ணதை இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கா இதையும் செய்வாங்க. நான் சொல்றது என்னன்னா இதையும் செய்வார்கள். அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்லையும் ஒரு வேலை நடக்கும், பூத்தில் வந்து ஆளை வாங்குறதும் வேலை நடக்கும், அதுக்கு வெளியில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸை வச்சும் வேலை நடக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நம்பிட்டு இருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மாறா நாம் என்ன செய்வோம்னா, வடக்கன் ஏமாத்திட்டான், பீடா வாயினுங்கெல்லாம் வந்து கவுத்துட்டானுங்க அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. பிரச்சனை அங்கேயும் இங்கேயும் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு இருக்கும், ஆமாம், அங்கேயும் ஒன்று இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா, மக்களுக்குள்ள சண்டை போட வச்சுட்டு இவர்கள் எவ்ரி பாசிபிள் ஆப்ஷன் அவர்கள் இந்த ஓட்டுக்களை திருடுறது அல்லது ஓட்டுக்கள் எதிர்த்தரப்புக்கு போக விடாமல் பண்ணுறதை செய்கிறாங்க. இல்லை, இந்த சிஸ்டம் வந்து நாடு முழுவதும் வந்து நடந்துட்டு இருக்கா? எங்கே ஒர்க் அவுட் ஆகும் அங்கங்கே எல்லாம் செய்கிறாங்க. எங்கே எது ஒர்க் அவுட் ஆகும்னு அவனால் ட்ரையல் அண்ட் எரர் எடுக்க முடியுது. இப்படி ஒரு வேலையை செஞ்சு தான் இந்த 6000 ஓட்டை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவர் 10,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். கை வச்சிருந்தாங்கன்னா தோற்றுருக்கும், காங்கிரஸ் தோற்றுருக்கும். அதுதான் கணக்கு. ரொம்ப டார்கெட்டடாக எல்லா இடத்துலையும் செய்கிறதில்ல. நீங்கள் ஒரு அது அங்கேயும் டேட்டா தான், முன்கூட்டியே தரவு எடுத்துடுறாங்க. எதெல்லாம் நம்ம கையை விட்டு போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது, அந்த இடத்துல மட்டும் கை வைக்கிறாங்க. ஸோ நாம் பாஜக ஜெயிச்ச எந்த எலெக்ஷனையும் நாம் நம்புறதுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். அண்ட் இனிமே குஜராத்தையோ உத்தரப்பிரதேசக்காரனையோ அவசரப்பட்டு திட்ட வேண்டாம். அவ்வளோதான். நம்ம சும்மா தான் வெட்டியாக தான் உட்காந்துருக்க போகிறோம். எனக்கு இந்த நடவடிக்கைகள் மேலே எனக்கு நம்பிக்கை ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா எஸ்ஐஆரை இவ்வளவு டாக்குமெண்ட்டோட ரிசர்ச் பண்ணி ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின பிறகும் கூட அதை ஒரு தொடர் நடவடிக்கையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கூட செய்யலை, காங்கிரஸ் கட்சியே செய்யலை. எல்லா கட்சிக்கும் அதனை பொறுப்பை நான் மறுக்கலை, அதிமுக செய்ய போகிறதில்ல, டிஎம்கே அது ஒரு பாயிண்ட்டாக வச்சாங்க. பட் அது ஒரு நடவடிக்கையாக யாரும் எடுக்கலை. ஏன்னா எல்லாருக்கும் வேறு பிரச்சனை இருக்குது. பட் அட்லீஸ்ட் அந்த சிக்கலை கொண்டு வந்த காங்கிரஸ் அதை வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் மூமெண்ட்டாக அதை கொண்டு போகல. அண்ட் ஜனங்களுக்கும் கூட இது நம்ம கடைசி நம்பிக்கை. ஏண்டா ஓட்டு ஒரு வாக்கு தான் இந்த இந்திய ஜனநாயகத்தை தீர்மானிக்குது, நான் தான் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சும்மா எலெக்ஷன் வரும்போதெல்லாம் தம் கட்டி பேசிகிட்டு இருந்த எவனும் இந்த மாதிரி அந்த ஓட்டே, உங்களுடைய ஓட்டை எப்போ வேணாலும் திருடப்படலாம், செல்லாதாக்கப்படலாம்னு ஒரு சூழல் இருக்கும்போது அது குறித்து பொதுவாக மக்கள்கிட்டே கூட ஒரு கவலையோ கோபமோ வரலைங்கும் போது நாம் இதில் பெருசாக நம்பிக்கை கொள்றதுக்கு எதுவும் இல்லை. இது வந்து எங்களுடைய பிரச்சனை இல்லை, இது பீகாரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டில் வந்தால் நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களை யாருமே அசைக்க முடியாது, கேரளா வந்து படித்த மாநிலம், இங்கே யாருமே வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது, இப்படிங்கிற ஒரு பார்வையிலேருந்து மற்ற எதிர்கட்சிகள் இங்கே வலுவாக சவுத்தில் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள் டிஎம்கே, கேரளத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கலையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்படி ஒரு கருத்தை யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது பாமரத்தனமானது, அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா அபத்தமானது. ஏன்னா சுரேஷ் கோபி கான்ஸ்டியூன்சியில் இந்த மாதிரியான போலி வாக்குகள் ஒரே இடத்துக்குள்ளே ஏராளமான வாக்குகள் செத்தவனுக்கு வந்து ஓட்டு போடுறது, இருக்கிறவனை செத்தவனாக்குறதுன்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஏகப்பட்ட வேலை செஞ்சுருந்தாங்க. பீகாரில் எடுத்த டெக்னிக்கை பீகாரில் பயன்படுத்தின டெக்னிக்கை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தமிழ்நாட்டில் ஒன்று பரகல பிரபாகர் சொல்லியிருந்தார், கன்னியாகுமரி சைடு இந்த மாதிரி வேலை நடந்திருக்குன்னு சொன்னார். அவர் வேற ஒன்றும் சொன்னார், இப்போ வேணும்னா பீகாரில் இந்த சிஸ்டமை காப்பாற்றணும்னு நிலைமை வந்துச்சுன்னா பீகாரில் எதிர்கட்சிகளை ஜெயிக்க கூட விட்டுரும் பாஜக. ஜெயிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களை திருடிக்க வேண்டியதான். போய் மிரட்டினா வீட்டில் போய் மிரட்டி பூபேஷ் பாகல் பையனுக்கு தீபாவளி கூட ஜாமீன் கிடைக்கல.
ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு கொடூரமான எல்லைக்கு போவாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டை மாதிரி உட்காந்து ஓட்டை திருடுறது எப்படின்னும் போவாங்க. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது சமீபத்தில் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலில் சுமார் 4 கோடி வாக்காளர்கள் 2022 எலெக்ஷன் அந்த ரோல் இது இருக்கு இல்லையா, இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதை தவிர மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான். டெலீட்டே பண்ணிட்டான். 48% மக்கள் நான் தான் இன்னாரு, நான் இந்த மாநிலத்தில் தான் வசிக்கிறேன், நான் இந்தியன் தான் ப்ரூவ் பண்ணி தான் இன்னமே வாக்காளர் பட்டியலுக்குள்ளே வரணும். 20 வருஷமாக ஓட்டு போட்ட மக்கள் 4 கோடி பேரை சிம்பிளாக சிங்கிள் கிளிக்கில் எந்த 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 ஒரு ப்ராசஸும் இல்லாமல் சர்வசாதாரணமாக தூக்கி போட்டிருக்காங்க. இல்லை, இது வந்து திட்டமிட்டு இந்த 2002க்கு பிறகுள்ள அந்த வாக்காளர்களை மட்டும் நீக்கிறானா, இல்லைன்னா பார்த்து இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு இது வந்து இது நான் எப்படி சந்தேகப்படுறேன்னா, இந்த இந்த 20 வருஷத்தை மொத்தமாக தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் திரும்ப வந்து பதிவு பண்ணணுமா? எவனுக்கு தெரியும் நான் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கனா இல்லையான்னு கவலைப்படுற நிலைமையில் நாட்டு மக்கள் இருக்காங்க. அப்போ அதை கட்சிகள் தான் செய்யணும். அதுக்கு தான் சுவேந்து அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி பூத் ஏஜென்ட்டுங்கள்லாம் தயாராக இருங்க, செத்தவன், ஊரை விட்டு வெளியில் போனவன், இப்போ ஊருக்குள்ளே வந்தவன், இவங்களோட பட்டியல் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்கன்னு சொல்லி சுவேந்து அதிகாரி சொல்கிறார். அப்படின்னா அவங்களுடைய பட்டியல் இப்போ என்ன செய்வாங்க, அவர்களுக்கு சாதகமான இந்த 4 கோடி பேரை தூக்கி போடுறாங்கல்ல, இந்த 4 கோடி பேரை தூக்கி போட்ட பிறகு இதில் யார் யாரை சேர்க்கணும் யார் யாரை சேர்க்கக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்துருச்சுல்ல. இப்போ வந்து மைனாரிட்டி தேவைப்படுறோன்னு எடுக்கலாம், தேவைப்படுறோன்னு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த முடிவை அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நகருதா? அவ்வளோதான். பிஜேபி கையில் கிட்டத்தட்ட சுவேந்து அதிகாரி சொல்கிறது அதானே, நீ ரெடியாக இருந்துக்கோன்றாங்க. இப்போ இசிஐயும் இவங்களுக்கும் இருக்க நெக்ஸஸ் வந்து நமக்கு தெரியாததில்ல. யார் யார் விரும்புகிறாங்களோ அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். பல வட மாநிலங்களில் மற்ற கட்சிகளுக்கு பூத் ஏஜென்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாது, அந்த சிஸ்டமே கிடையாது. அவங்கள்ட்ட போய் மக்களை தேடி பார்த்து அவங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்களான்னு தெரிஞ்சு, நம்ம தோழர்கள் பீகார் போயிருந்த போது அவங்களுக்கு 2 டாக்குமெண்ட் தான் தெரிஞ்சிருக்கு பெரும்பாலான மக்களுக்கு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு. ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் தான் சோறு கிடைக்கும், 5 கிலோ அரிசியாவது கிடைக்கும். ஆதார் கார்டு இருந்தால் தான் ரேஷன் கார்டே இருக்கும். ஸோ இந்த 2 தான் அவங்களுக்கு இருக்கிற கார்டு. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உனக்கு வாக்காளர் அட்டை கிடைக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து கொண்டு வராங்க இல்லையா. ஸோ இது நீங்கள் இப்படி யோசிச்சு பார்த்துருப்பீங்களா, உலக வரலாற்றில் 50% வாக்காளர்கள், அதுவும் 22 வருஷமாக ஓட்டு போட்ட வாக்காளர்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் சிம்பிளாக வந்து இவங்களை வந்து நீக்கிட்டோன்னு சொல்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? இல்லை. அப்படி ஒரு நடக்குது. அது ஒரு பெரிய செய்தியாகவே இல்லை. எங்கே ஒரே ஒரு இடத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பார்த்து ஒரு இடத்துல மட்டும்தான் அது செய்தியாக இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கு நான் பார்த்த வகையில். அது என்னென்னா, சரியாக சொல்லணும்னா 3.96 கோடி 2022க்கு பிறகு வந்ததெல்லாம், சாரி 2002க்கு பிறகு வந்த பேர்கள்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, பாதிக்கு பாதி. இல்லை, இப்போ பீகாரில் நடத்திட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த எலெக்ஷன் வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா மாதிரியான இடங்களில் வந்து இதே திட்டத்தை வந்து கையாளுவாங்க. இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரியுது மேற்கு வங்கத்தில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. ஹைப்போதெட்டிக்கலாக ஒன்று கேட்குறேன். இப்போது பிப்ரவரிக்குள்ளே இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அடுத்த தேர்தல் வரப்போகிற மாநிலங்களுக்கு சொல்லியிருக்காங்க டெல்லியில் பேசி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வருது தமிழ்நாட்டில், 2002க்கு பிறகு சேர்த்த எல்லா பேரும் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ கூட தான் ஓட்சோரிக்கு புலனாய்வு இதை அமைக்க சொல்லி சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சிம்பிளாக டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வான்னு சொல்லுவாங்க. சில வழக்குகள் வந்து 5 வருஷம் 6 வருஷமாக தூங்குது, பேச்சே கிடையாது. 5 வருஷமாக வழக்குகள் தூங்க விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெட்டிஷனரை பார்த்து கேட்குறாங்க, நீ 5 வருஷமாக சும்மா இருந்துன்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் இது வந்து டிவி சீரியலில் இருக்கிறத விடவும் அபத்தமான காட்சிகள் வந்து நம்ம நீதித்துறையினுடைய பல அடுக்குகளில் பார்க்க முடியுது. ஒரே ஜட்ஜு தமிழ்நாட்டில் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிபிஐயை போட்டுட்டு, அதே ஜட்ஜு அடுத்த ஒரு வாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உத்தரப்பிரதேச கேஸில் ஏங்க போலீஸை நீங்கள் நம்ப மாட்டீங்களா, எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்டு வராதிங்கன்றாரு. ஏங்க நீங்கள் சொன்ன வார்த்தையா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, அவர்களுடைய வார்த்தைக்கே அவங்க வந்து லாயலாக இருக்கிறது இல்லை. இப்படி போட்டு இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும்போது பிப்ரவரியில் இப்படி அனௌன்ஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? நாம் சந்திக்க வேண்டியதான். அதன் பிறகு மேபி சில மாநிலங்களில் மாநில கட்சிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கலாம். பட் அந்த மாநில கட்சிகளுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கே அவர்களால் சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கரூர் இஷ்யூவில் அடிப்படை அறிவு இருக்கிற ஒருத்தனால புரிஞ்சுக்க முடியும்.
இது ஒரு சதி இல்லை, இது ஒரு அலட்சியம், இது ஆமா. இவங்களுடைய தொடர் செயல்பாடு, இதெல்லாமே புரியும். ஆனாலும் ஒரு கான்ஸ்பைரசி தியரியை சிம்பிளாக எல்லா 3 கட்சியும் கும்பலாக சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அதை பேச முடியுது. அதை கொண்டு போய் அதற்கு ஒரு சட்டபூர்வமான பரிகாரத்தையும் அவங்களால தேட முடியுது. ஒரு உண்மைக்கு எதிராக சதிக்கோட்பாட்டிற்கு ஒரு சட்டபூர்வ பாதுகாப்பு எங்கேயாவது கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இங்கே கிடைக்குது. ஸோ இங்கேயும் அவர்களால் ஒரு இதை கண்டுபிடிக்க முடியும். அலர்ட்டாக இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லை. மக்களை இதற்கு தயார்படுத்துவது தான் குறுகிய கால பரிகாரமாகவும் இருக்கும், நீண்ட கால வழியாகவும் அதுதான் இருக்கும். மற்றபடி நாம் அதை சட்டபூர்வமாக எதிர்கொள்வது கஷ்டம், சிஸ்டமேட்டிக்காக எதிர்கொள்வது இன்னும் கஷ்டம். இல்லை, இதில் எழும்பக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது எல்லாமே திட்டமிட்டு இவர்களுடைய ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் செய்ய போகிறோம், இதற்கு ஒத்திசைவாக எல்லாரும் செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலே முன்கூட்டியே இதுக்கு பண்ணி தயாராக வச்சுருக்குறாங்களா? இல்லை, அவங்களோட வேலையே அதுதானே. இப்போது உங்களுக்கு மற்றவர்களுக்கு வேறொரு கொள்கை இருக்குது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது, திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தால் செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது. ஈவன் அதிமுகவுக்கும் கூட அவங்க பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயலலிதா போய் அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க கொடநாட்டில். பட் பார்ட்டி கிரவுண்டில் தனக்கான வேலைன்னு ஒன்று இருக்கும். பாஜகவுக்கு அப்படி ஒரு வேலையே கிடையாது. அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தால் அது ஒன்றுமே இல்லை. கலவரம் நடக்கணும், ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களால இருக்க முடியும். ஸோ ஆளுங்கட்சியாக இல்லைன்னு சொன்னால் அவங்களோட சிஸ்டமே அவங்கள சாப்பிட்ரும். பிரச்சனைக்குரிய ஒன்று. ஏன்னா ஒருத்தன் அடிச்சுக்குவான், இந்த ஊழல் செஞ்சதெல்லாம் திரும்ப மாட்டோம், இவர்களுடைய சட்டபூர்வமாக பண்ண ஊழல் இது எல்லாமே வெளியில் வராமல் இருக்கணும்னா அவங்க ரூலிங்கில் இருக்கணும், தொடர்ந்து அதிகாரம் அவங்க கையில் இருந்தே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு யாரோட அழிவை பற்றி அவர்கள் கவலைப்படுறதில்லை. அதனால தான் அவங்களால ரூத்லெஸ்ஸாக இருக்க முடியுது. உள்ள கட்சிக்குள்ளேருந்து அந்த எதிர்ப்பு வரும். ஸோ பாஜக தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு அது கற்பனை பண்ண முடியாத எல்லைக்கு போகுங்கிறத இவ்வளவு நாளில் தெரிஞ்சிட்ருப்போம். பட் வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் இதை மற்றவர்கள் ஒருங்கிணைக்கிறத அது எங்கேயோ ஒரு இடம் தடுமாறிட்டே இருக்குது. இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த மாதிரி கட்சிகளுக்கு பீகார் எலெக்ஷனில் ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இனி அடுத்த முறை இந்தியா அலையன்ஸ் எப்படி அந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ராங்காக உருவாக்க முடியாது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்ன தான் பாடுபட்டாலும் பாதிக்கு பாதி பேர் ஓட்டரை தூக்கி போட்டான் இங்கே வெஸ்ட் பெங்காலில். இவங்களுக்கு மம்தா பானர்ஜி தான் இதை பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு ஆள். மம்தா பானர்ஜி தான் எல்லாரோட ஒற்றுமையை கேட்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் மம்தா பானர்ஜிட்டேருந்து ஒரு இனிஷியேட்டிவ் பல சமயங்களில் வர்றதில்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து நாம் ஒரு யூனிட்டியை பில்ட் பண்ணுவோம்னு அவங்க விரும்புறது. ஆமாம், அந்த ஒருங்கிணைப்பு இல்லை. ஆனால் அங்கேயும் எதிரும் புதிருமாக இப்போ மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயுதப்படை இங்கே எஸ்ஐஆர் அமல்படுத்தும் போது இறங்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் பேசுகிறாரு. இவங்க ரத்த ஆறு ஓடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைத்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்கான ஒரு இது மேற்கு வங்கத்திலையும் நடக்கல, இந்தியா ஒட்டுமொத்தமும் நடக்கல. அது ஒரு அந்த இனிஷியேட்டிவ் சில இடங்கள் ரொம்ப சிலர் தான் அதுக்கு அந்த 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 பெருந்தன்மையோடு இருக்காங்க. நீங்கள் 2019 காங்கிரஸ் ஒத்துக்கல, ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல காங்கிரஸ் தயங்கினது. பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி இருக்கணும்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். நீங்கள் அதே போல் ஒரு 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 காம்ப்ரமைஸை ஒரு ஒரு முன்முயற்சியை லாலு பிரசாத் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப சிலருக்கு தான் அதனோட தேவை புரியுது. அந்த ஒற்றுமையின் தேவை மிகச்சிலருக்கு தான் புரியுது. மற்றவர்களுக்கு ஏன் புரியலை? ரொம்பவும் செல்ஃப் சென்டர்டாக ஜென்ரல் பாப்புலேஷன் ஆன மாதிரி எல்லாரும் ஆயிடுறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அதை பேசி நம்ம பிரயோஜனம் இல்லை. பட் இந்த ஒற்றுமை இல்லைன்னு சொன்னால் இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்கும். பட் பாஜக ஒரு தோத்துட்டாங்கிறதுனால ஒருத்தரை விடாது. அது நாம் புரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம். என்டையர் ஸ்ட்ரக்சரை, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நசுக்கி தூக்கி போட்டாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கேட்டால் ராமராஜ்யத்தில் அப்படி தான் இருந்துச்சுன்றாங்க. ராமராஜ்யத்தில் என்ன எல்லாரும் இப்போ பஸ்ஸில் தான் போனீங்களா, நடந்து போட நான் ஏன்ட்டு போயிடுவான். இல்லை, கேள்வி கேட்டாலே ராமஜெயம் சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஆமாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இப்போ பாருங்க அவர்களுடைய நடவடிக்கை எவ்வளவு மக்கள் விரோதமாக இருக்குன்னா, தி மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி டெல்லி, பட்டாசு வெடிக்க தடை இருக்கு.
ஏற்கனவே பட்டாசெல்லாம் இல்லாமலே காற்றின் தரம் ரொம்ப ஆமா, மோசமாக பாதிக்கப்பட்ட நகரமாக இருந்து இப்போ பட்டாசு வெடிக்கிறேன்னு போய் அந்த காற்றின் தரக்குறியீடு 2000 பாயிண்ட்டுக்கு மேலே போய் முக்கால்வாசி பேர் ஆஸ்மா வர்ற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தை ஒட்டு மொத்தமாக ஒரு 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 ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. சீக்காளி ஆக்கி வச்சுருக்காங்க. ஒன்றே ஒன்று, ஏன் நீ ரம்ஜான் கொண்டாடுற நான் தீபாவளி கொண்டாடக்கூடாதான்னு? யார் கட்டுப்பாடும் இல்லை. யார் பிள்ளையோட இதில் வாயில் மண்ணள்ளி போட்டு நீ இதை கொண்டாடுற? இது கேட்கணும்ல. நம்ம செய்வோமா? என் பிள்ளைக்கு நான் என்னோட செலிப்ரேஷன் என் பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும்னா நான் செய்வேனா? ஆனா இவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பலி கொடுத்து தீபாவளியை கொண்டாடுறோங்கிற அந்த முஸ்லீமுக்கு எதிரான வெறுப்பை காட்டுறதுக்காக அதை ஒரு சொந்த மக்களை நோயாளி ஆக்குற ஒரு எல்லைக்கு போறாங்கல்ல. இவங்களை நம்பி நீங்க வந்து இன்னும் எவ்வளவு ஸ்பேஸை கொடுக்க போறோம்னு எனக்கு அது தெரியல. பட் இந்த பிரச்சனை நாம நினைச்சிட்டு இருக்கிறத விடவும் தீவிரமானது. அண்ட் பாதுகாப்பா யாரும் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். கேரளாவில் பிரச்சனை பெருசாக தெரியலன்னா கேரளா அல்லது அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். நம்ம யாராவது நம்பியிருப்போமா? மயக்க ஸ்ப்ரே அடித்து மக்களை வந்து ஒரு கட்சி கொண்டுட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எழும்னு நான் நம்பவே இல்லை. அதை பேசுகிறாங்க. நாம என்ன நினைச்சோம்னா ஒரு அறிவுபூர்வமான தர்க்கபூர்வமா யோசிக்கிற ஒரு சமூகம்னு அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுனாலே மண்டையில தடிச்சு இப்படிலாம் பேசாதரான்னு சொல்லிடுவாங்கன்னு நான் நினைச்சா இதுக்கு வந்து ஒரு செய்தி முக்கியத்துவம் வருது, அதுக்கு ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பும் வருதுங்கும் போது எனக்கு டெரிபிளி ஷாக். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நான் நம்பவே இல்லை. ஸோ நாம நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம சேஃபா இருக்கோம்னு யாரும் நினைக்க தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விழிப்பா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு 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 கூட்டு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை முன்னப்போதையும் விட அதிகமாக இருக்குங்கிறது தான் இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம பேசுனது ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னும் எடுத்தோம்னா இன்னும் தீவிரமான நுணுக்கமான பிரச்சனைகள்லாம் நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் தோழர். இது மிகவும் சிக்கலான விஷயத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். நாடு வந்து எந்த அளவுக்கு மோசமான அச்சுறுத்தலில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விவாதம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.